ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்பலக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலன் டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 10 வரை உள்ள நாட்களுக்கு நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திராதிபதிகளின் பாவ தொடர்புகளை வைத்து தினப்பலன்களாக சொல்லப்படுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம். நமக்கு 11ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறார். கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த கேது என்ற நட்சத்திரம் யாருன்னா சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனுடைய உப நட்சத்திரம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, சுக்கிரன் 12ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வேலையில் அதிக பொறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அல்லது 2வது வேலைக்கு ஒரு மாற்றம் ஆகுது, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். வேலை மாற்றம் ப்ரைவேட்டில் நாமளாக பண்ணிட்டு போனாலும் இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான சாதகங்கள்லாம் நடக்கும், நல்லாயிருக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் 8ல் இருந்தாலும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறதுனால நமக்கு கெடுபலன்கள் குறையுதுன்னு எடுத்துக்கணும். மாலை 4:41 பூராட நட்சத்திரம். நமக்கு தனுசு ராசியில் தான் சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய உப நட்சத்திரம் குருவாக இருக்குங்காட்டியும், குரு நமக்கு 4ல் இருக்கிறதுனாலையும், நமக்கு என்னென்னா கேதுவும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனாலையும் இந்த குரு கேது சுக்கிரன் இதெல்லாமே ஒரு கணக்கு. 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ இது உறவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் பொருளுக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் கூட மூலதனம் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையை இன்றைக்கி பண்ணக்கூடாது. ஏன்னா 8ல் இருக்கிற கேது 12ல் இருக்கிற சுக்கிரன். அதனால் அந்த மூலதனத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம கைப்பொருள் இழக்கிற மாதிரியான புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. இந்த பூராட நட்சத்திரம் புதன்கிழமை டிசம்பர் 4ஆம் தேதி மணி 5:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசியில் சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய அந்தரத்துலேயும் போயிட்டுருக்கார். அப்போ இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும். பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் பதவி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட உற்பத்தி, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இது சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நடைபெறும். சூரியன் குருவோட ஒரு தொடர்பில் இருக்கார். அப்போ இந்த சூரியனும் குருவும் நமக்கு நன்மைகளை செய்கிறாங்க. கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது தொழில் பலத்தை பெருக்குவதாக இருக்கும். ஆசிரியர் தொழில்கள் பண்ணுறவங்களுக்கும் இது சிறப்பாக இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:26 வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு திருவோண நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. லக்னத்துக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் 6ஆம் அதிபதியினுடைய சாரம் பெற்று அவர் 12லேயே சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறனால இன்றைக்கி செலவுகள் உண்டு. வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு. அல்லது வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுப்பாங்க. பிரயாணம் பண்ண வேண்டி இருக்கும். சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு போய் யாரையாவது பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது பார்க்கணும். அம்மாவனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கும் இன்றைக்கி நல்லா இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு மனம் சஞ்சலம் படுற அமைப்பு தான் அதில் நடக்கும். பட் இருந்தாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தில் சந்திரன் தொழில் கிரகமாக வந்திருந்தால், 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு பெற்றிருந்தால் இன்றைக்கி தொழில் மூலதனங்களெல்லாம் நல்லாயிருக்கும். அதே 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால்தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். அதாவது வெள்ளிக்கிழமை டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 5:17 தொடங்குகிற அவிட்ட நட்சத்திரம் சனிக்கிழமை டிசம்பர் 7ஆம் தேதி 4:50 வரைக்கும் இருக்குது மாலையில். அதில் முதல் நாள் வெள்ளிக்கிழமையில் மகர ராசியில் இருக்கிற அவிட்டமாக இருக்கும் 1-2 பாதங்கள். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரமாக செயல்படும். நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்.
அதே மாதிரி சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால் அடிப்படையில் நமக்கு என்னென்னா வேலைக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன் எடுத்துக்கணும். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. செவ்வாய் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அது சார்ந்து நமக்கு சில ஒரு அதிருப்தியான நிலைமைகள் அல்லது உடல் அசதி, தேவையில்லாமல் உடலில் உபாதைகள் கொடுக்கறது, மறைமுகமான எதிரிகள் தொல்லை, இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒர்க்கு நல்லா நடக்கும். டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். அதாவது சனிக்கிழமையே மாலை 4:50க்கு தொடங்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி 2 நிமிடம் வரைக்கும் ராகுனுடைய சதய நட்சத்திரம். ராகு நமக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கும் மூலதனம் சார்ந்தது, பணவரவு சார்ந்தது நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ சனியும் ராகுவும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால நமக்கு பணம் சார்ந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் கொடுத்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் ஓடிக்கிட்டுருக்கும். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு ஏதோ ஒரு நம்ம உழைப்பின் வகையில் நமக்கு வர வேண்டிய பண வரவை அதிகப்படுத்தி கொடுப்பார். சாயந்தரம் 4 மணி 2 நிமிஷத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நமக்கு இந்த சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த சிந்தனைகள் இருந்தாலும் கூட செலவுகள் நமக்கு மனசில் போராட்டமாக இருக்கும். எப்படி செலவு சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சொந்த பந்தங்கள் சார்ந்த செலவுகள், வீடு கட்டுறது, இடம் வாங்கினது, இதில் சம்மந்தப்பட்ட ஒரு மூலதனங்கள் சம்மந்தப்பட்ட செலவுகள், இதில் எல்லாம் மனக்கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரயாணங்கள், தேவையில்லாத பிரயாணத்தினால செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது தொழில் பலத்தை கெடுக்காது. உறவுகளில் சற்று சோர்வை தரும். டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணி 56 நிமிடத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. ஏற்கனவே ராகு அந்த சனியினுடைய உத்திரட்டாதியில் தான் இருக்கார். சந்திரனும் ராகுவும் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க. அப்போ சனி நம்ம லக்னத்திலேயே இருக்கார். இப்போ சனி நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பண வரவு வரும், செலவும் சரியாக இருக்கும். அதனால் பிரயாணங்கள் செலவுகள் அல்லது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள், ஏதோ ஒரு குடும்ப செலவுகள், மூலதனத்தில் பற்றாக்குறைக்காக நம்ம போடக்கூடிய முதலீடுகள், இப்படி இன்றைக்கி போயிட்டுருக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி 30 நிமிடம் வரைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம். நமக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் புதன் மாதிரி செயல்படுறாரு. இப்போ புதன் நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியன் புதன் சேர்ந்துட்டுருக்காங்க. ஆனால் புதன் அனுஷ நட்சத்திரத்துக்கு வக்கரமாக மாறுறாரு. முதல் நாள் 9ஆம் தேதியே வக்கரம் அடைஞ்சிடுறாரு. இப்போ புதன் சனியை போல செயல்படுறாரு, புதன் ராகுவை போலையும் செயல்படுறாரு. அதனால் இன்றைக்கும் பண வரவு உண்டு. கம்ப்யூட்டர் வழி மற்றும் நமக்கு வியாபாரங்கள், அனைத்து விதமான ட்ரேடிங், இதில் எல்லாம் நல்ல பலன் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும். நமக்கு புதனுடைய அமைப்பு ராகுவோடையும் செவ்வாயோடும் ஒரு திரிகோண பார்வையில் இருக்கிறதுனால 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் செயல்படுறதுனால பணவரவு, தொழில் பலம் மிகுந்ததாக இருக்கும். ஆனால் புது காரியங்களில் ஈடுபடுறதோ, புது முதலீடுகளில் ஈடுபடுறதோ தவிர்க்கணும். சில பேருக்கு சனியினுடைய தாக்கம் பெற்ற திசாபுத்திகள் நடக்கும்போது இந்த 2, 6, 10க்கு எதிராகவும் செயல்படும் என்பதை புரிந்து கொள்ளவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.